வானொலியின் நேரடியில் ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர
நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ படி திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நித்திய வெளிச்ச நேரம் 7 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்று 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம். நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து ஜெபித்து ஒரு பாடலை பாடின பின்பு சிஸ்டர் கருணா கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் ஆரம்ப ஜெபம் எடுத்து ஒரு பாடலை படிக்கிறீர்கள். அது முடிய கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 110 நாடுகளிலே இலங்கை நாட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படி வேண்டுகிறேன். சங்கீதம் பிரதம் மகேந்திரன். ஊழியருக்கான ஜெபம் மகேந்திரன். 7:30 முதலாவது செய்தி பாஸ்டர் நகோமி லோகன். 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம் ஸ்ரீலங்கா கொழும்பு. 8:30 பிரதர் பிரபுடைய செய்தியை கேட்கலாம். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராசன. இன்றைய நாளே சிஸ்டர் கருணா ரஜினி அலங்காரமாக ஜெபத்துக்குள் நல்ல சுகமாக இருக்கிறார் இப்பொழுது. அது மட்டுமல்ல, டொலி அவர்கள் ஹாஸ்பிட்டல்லே அவருடைய சிநேகிதர் அவர் சொந்தக்காரர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறபடியால் அதில் வர முடியாமல் இருக்கிறார். சீக்கிரம் வருவா. இந்த டொலிக்காக அதுக்கு ஒரு ப்ரே பண்ணுங்க. காரணம் ஹாஸ்பிட்டலில் யாரையோ பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மகன் வந்த அப்புறம் வருவார். எனவே அவருக்காக கொஞ்சம் பாடப்பட்டு ஜெபிங்கள். இப்போ நான் சிறு ஜெபத்தை எடுத்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை கர்த்தாவே நீ நன்கு அறிந்திருக்கு சுவாமி. ஐயா, இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி உலகம் எங்கும் விதைக்க நீ கிருபை செய்து கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி. இந்த நித்திய வெளிச்சம் இருளான மக்களுக்கும் இருளான நாடுகளுக்கும் சென்று நீரே உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, சங்கமா வானொலியும் நித்திய வெளிச்சமும் வார்த்தை வெளிச்சமும் நாமத்தை வார்த்தையை விதைக்கிறோம் சுவாமி. உமது வருகையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. ஐயா, நீ உலகத்திலே பிரித்தெடுத்த ஊழியர்கள், நீ உலகத்திலே பிரித்தெடுத்த தேவ பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார் சுவாமி. அவர்களை ஆசீர்வதித்து இன்றைய நாளை நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை எங்கள் தொகுத்து தந்த சங்கம வானொலி நிலையத்தை நினைவு கூறுகிறோம் சுவாமி. லட்சுமி பிரதேச ரீட்டா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பங்கள் அனைவரை நினைவு கூறுகிறோம் சுவாமி. அதுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இது தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் ஐயா, தாளந்தை கொடுக்கும் பொழுது, பாடலை படிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது சுவாமி இது பிரசன்னம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைய நாளில் இந்த தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகள் மீதும் சங்கம வானொலி நிலையத்தின் மீதும் வார்த்தை கொடுக்கிற தாசர் மீதும் கேட்டுக்கொடுக்கிற பிள்ளைகள் மீது சுவாமி ஒரு பிரசன்னம் ஒரு வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்க ஒரு விஷயம் இருந்தது இன்றைய நாள நிகழ்ச்சி அனைத்தை நீர் ஆசீர்வதித்து வருகிறது. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே நாமே. இப்பொழுது நான் சிஸ்டர் கருணா அழைப்பேன். பிரஸ்லோ சிஸ்டர் கருணா. இன்றைய நாளிலே ஆரம்ப ஜெபம், அதாவது நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதித்து ஜெபித்து பாடலை பாடி அதற்கு பின்பு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அதாவது 110 நாடுகளிலே கேட்கிறார்கள், இலங்கை நாட்டிலே கேட்கிறார்கள், அவர்களுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஊழியர்களும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஆமென். God bless you, uncle. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. நன்றியோடு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்னொரு நாளில் கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்து இந்த இடத்துல உண்மை துதிக்கவும் பாடவும் உம்முடைய வார்த்தைகளை சொன்னோம். நிறங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை துதிக்கும் துதியை எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்க செய்தவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, நாங்கள் எங்களை நீர் தூக்கி எடுத்தவருடைய ஆண சேற்றிலிருந்து மீட்டு கொண்டவர் ஆண்டவரை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தாவே. உம்முடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, வானம் உமது சிங்காசனம், பூமி உம்முடைய பாதத்தின் படிகள். அந்த பாதத்தின் படிகளிலே
இந்த மனிதனுக்கு நீர் ஒரு குடியிருப்பை உண்டாக்கி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது நிரந்தரம் அல்ல கத்தாவே. உம்முடைய நித்தியமான ராஜ்யமே எங்களுக்கு நீர் நிரந்தரமாய் வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி அப்பா திரளான ஜனங்களுக்குள்ளே எங்களுக்கு ரட்சிப்பை தந்து உம்மை புகழும்படியான கிருபையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்களின் கூப்பிடுதலுக்கும் அது செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வானொலியை இந்த ஊழியங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவியிட்டா பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உம்முடைய காரியங்களை தொடர்ந்து நடத்தும்படியாய் தேவ பலத்தையும் மனித தயவையும் கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இது உங்களுடைய ஊழியம் ஆண்டவரே. நீங்கள் எல்லா உதவியும் ஒத்தாசையும் செய்கிறவராயிருக்கிறீர். உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தகப்பன் ஆண்டவரே. நன்றியப்பா. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல எங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் கொடுத்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியத்தை எப்போதும் கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் அப்பா சவரி ரஞ்சினி அலங்காரமணிக்கு நீங்க கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துறோம். விரைவில் வந்து சவரி இந்த ஊழியத்திலே பங்கு பெற தொடர்ந்தும் அவரை உடைய ரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல டோலிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உதவி ஒத்தாசைக்காக சவரி நிக்கிற இடத்தில் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவருக்காக கத்தாவே சவரி உதவியாய் நிற்கிறவ அந்த நபருக்கு நீங்க ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சௌகரியம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவைகளை சந்தித்து அப்ப அவருடைய மன விருப்பங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் டோலியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் சரி சுபாலங்காவை பொறுப்படுங்க. தொடர்ந்து உங்களை ஊழியத்திலே உற்சாகமாய் நடத்துகிற சௌரியை மென்மேலும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. போல தகப்பனே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீர் போக்கிலும் வரத்திலும் துணியாயிருந்து இதுவரை அவருடைய சபையையும் சபை மக்களையும் அந்த குடும்பங்களையும் நீர் பாதுகாத்தவர். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பரத்திலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆலோசனை நித்திய காலமாய் அவர்களோடு உம்முடைய ஆலோசனை நித்திய காலமாய் அவர்களோடு கூட இருக்கட்டும். இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாக நிற்பதற்காக நீர் அவர்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஊழியங்கள் கத்தாவே நீர் எப்போதும் அவர்களுக்கு துணியா இருந்து நடத்துகிறவராயிருக்கிற நீங்க ஆத்துமாக்களை பெறும்படியாய் கொடுக்கிற வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடத்துங்க. பின்மாற்றத்தில் உள்ளவர்களை அவர்களோடு சேர்த்து ஒன்று கூடியுமே ஆராதிக்கும்படியாய் அழைத்து வாருங்க ஆண்டவரே. குடும்பத்துல உள்ள பிள்ளைகளை இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க அப்பா. இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் கத்தாவே இந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகாதபடி நீங்கள் வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த நகரத்தின் மேல் நீர் பிரியம் வைத்திருக்கிறவர் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேலின் மேல் உம்முடைய கிருபை என்றென்றும் உள்ளபடியால் நாங்க நன்றி செலுத்துகிறோம். அந்த ஜனங்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தகப்பன் அப்பா. அந்த தேசத்திலே அவர்களை மீண்டும் கூட்டி சேர்த்து அத்திமரம் துளிர் விடுகிறது போல கத்தாவே நீங்கள் அந்த இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகையிலே அவர்கள் கைவிடப்படாதபடி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். அயலுள்ள நாடுகளை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெண்கள், குழந்தைகள், வாலிபர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாக வர கிருபை பாராட்டுங்க. அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னித்தருளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆதி முதற்கொண்டு இன்று வரை அமலேக்கியரோடு எனக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லி நீங்க சொன்ன வாக்கின்படியே அப்பா நீங்கள் செய்து கொண்டிருக்கிற யுத்தம் அது கத்தாவே. அப்பா தகப்பனே, அவர்கள் எல்லாரையும் மன்னித்து அவர்களை இழுத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் உங்களுடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய முரட்டாட்டமான எல்லா குணங்களையும் மாற்றி அப்பா இயேசுவே உம்முடைய அன்பை அவர்கள் தரித்து கொள்ளும்படியாய் அவர்களுக்கு சொப்பனங்களில் தரிசனங்களில் நீங்க
தென்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசிர்வதிங்க, தொடர்ந்து இழுத்துக் கொள்ளுங்க, கண்ணீரை துடையுங்க, இருப்பிடங்கள் உணவு உடை உறையுள் கொடுத்தருளுங்க. இன்னும் கத்தாவே இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே ரட்சிப்பை ஜனங்கள் காணட்டும். தகப்பனே, பாரம்பரியங்களை விட்டு தகப்பன் நீர் சிந்தின ரத்தம் நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அந்த ஜனங்களுக்கு ஊழியங்கள் அனுப்பி அநேகரை கொண்டு விடுதலையாக்க முடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல சிறையில் இருக்கிறவர்கள் அப்பா தகப்பனே, அந்த சிறை கதவு கூட ஆகும்படிய வார்த்தை கடந்து போய் அவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கட்டும். ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. அது போல கத்தாவே, வைத்தியசாலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் காண்கிற தகப்பன் என்னென்ன தேவைகளோடு அந்த இடத்தில் போராடி கொண்டிருக்கிறார்களோ அப்பா, வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆணிப்பா இந்த கரங்களினாலே தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே பாதுகாக்க வல்லமை உள்ள உம்முடைய ரத்த கோட்டைகளாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் போதை வஸ்துக்களினாலே அலக்களிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த போதை வஸ்துக்களினால் தங்களுடைய மூளைகள் இயங்காதபடி கத்தாவே, குடும்பத்தை இழந்து அப்பா என்ன செய்கிறோம் என்று தெரியாதபடி இருக்கிற அந்த ஜனங்களை விடுதலையாக்குங்க. அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, கடத்தப்படுகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களை விடுதலை அடைய செய்ய கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இருதயங்களில மன உருக்கத்தை இரக்கத்தையும் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கொடுமையான காலங்கள் வரும் முன்னே இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் வந்து உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து சேர கிருபை பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பொல்லாத மனிதர்களின் கைக்கு தப்புவிக்கிறவர் நீர் கத்தாவே. அதை அறிய முடியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மனித சமுதாயத்தை கத்தாவை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா தேசத்தை ஆசீர்வதிங்க. ஆளுகை செய்கிறவர்களை ஞானமாய் நடக்க அவர்கள் இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு மனம் திரும்பி ஞானமாய் இந்த உலகத்திலே கத்தாவே, இந்த நாட்டிலே ஆளுகை செய்யும்படியாய் அழைத்த அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் தொடர்ந்து நடத்துங்க. அப்பா தகப்பனே, எல்லா காரியங்களையும் பொறுப்படுங்க. உங்களுடைய திருப்பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. எனக்குரிய பங்கம் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே.
ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன், எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன், வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டீர், வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டீர், எப்போதும் என் முன்பே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன், ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. Praise the Lord, uncle. Praise Lord, sister. தொடர்ந்து Okay. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 110 நாடுகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்ட ஒரு ஜெபத்தை எடுங்கம்மா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த வானொலிக்கூடாக, இந்த வானொலிகளுக்கூடாக கடந்து போகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே, அநேக ஆத்துமாக்களை இந்த உலகம் அங்கிலும் கர்த்தாவே, இந்த 110 நாடுகளிலும் கேட்கிற ஒரு ஆத்மாவாகிலும் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு பாதத்தண்டையிலே வந்து நிற்கிறார்களோ கர்த்தாவே, அப்பா அவர்கள் எல்லாரையும் விசாரிக்கிற தகப்பனாய், ஆலோசனை கர்த்தராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எப்போதும் எங்களை தள்ளிவிடாத தேவன், அவர்களுக்கு நீர் பட்சாபாதம் காட்டாத தேவன் கர்த்தாவே. உண்மையே நோக்கி பார்க்கிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை கர்த்தாவே. அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய இருதயங்களை சுத்தப்படுத்தட்டும், அவர்களுக்கு ரட்சிப்பை காண்பிக்கட்டும், அந்த குடும்ப காரியங்களிலே ஆசீர்வாதங்களை உண்டாக்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க. என்னென்ன பாவக்கட்டுக்கள்ல இருக்கிறார்களோ, என்னென்ன குடும்ப காரியங்களிலே கர்த்தாவே அவர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்களை விடுதலையாக்க வல்லமை உள்ள தகப்பனாயிருக்கிறீர் என்பதை விசுவாசித்தே பாத தண்டையிலே காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற தகப்பன் நீர். அப்பா ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே, ஞானமுள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிறது ஆண்டவரே. அப்பா பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. அப்பா ஞானிகளுக்கு மத்தியிலே கர்த்தாவே பைத்தியமாயிருக்கிறவர்களை நீ உயர்த்துகிற தகப்பனாயிருக்கிறீர், அவர்களை சந்திக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. கைவிடப்பட்டவர்களை நீர் விசாரிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும்
காரியங்களையும் விசாரிக்கிறதே தேவ பக்திக்கு அடையாளம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே கர்த்தாவே இந்த உலகமெங்கிலும் எல்லாரும் விசாரிக்கப்பட எங்கேயாவது ஒரு இடத்திலே ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்ல ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. கேட்கிறவர்களுக்கு கர்த்தாவே ஆறுதலை தெரிவிக்கும்படியாய் நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவர். அப்பா இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் இருக்கிற குடியிருப்பு எங்களுக்கு நிரந்தரம் இல்லை என்பதை அவர்கள் அறியும்படியாய் இந்த சத்தியம் உலகம் எங்கிலும் கடந்து போகட்டும். இந்த 110 நாடுகளுக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரே. விடுதலையாக்கப்பட வேண்டுமாக செபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலே ஆளுகை செய்கிறவர்களை சந்திக்க ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் போய் விடுதலையை பேசும்படியாய் அப்பா இந்த உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே தகப்பனே எழுந்து பிரகாசிக்க கிருபை பாராட்டுங்க. அப்பா இந்த உலகத்துக்கு வெளிச்சமும் உப்புமாய் இருக்கிறதாக நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த உலகத்தின் வெளிச்சம் கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஊழியக்காரர்களை ஆயத்தப்படுத்துங்க. ஜனங்களை விடுதலையாக்க, ஏழைகளை விசாரிக்க அப்பா கடந்து போகட்டும் இந்த வார்த்தை கர்த்தாவே. கடந்து போய் இந்த வானொலிகளுக்கூடாக அந்த இடத்திலே செய்தியாய் கர்த்தாவே ஒவ்வொரு மனிதனுடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, எல்லாரையும் விசாரிங்க கர்த்தாவே. உம்முடைய அன்பின் கரங்களினால் அவர்களை கட்டி அணைக்கிறவராய் இருக்கிறீங்க கர்த்தாவே. தகப்பனே எல்லாவற்றையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு என்னென்ன இயக்கங்களோடு இந்த ஜனங்கள் உமக்காக காத்திருக்கிறார்களோ அந்த மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமாய் செய்கிற தகப்பன் நீர் கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்கிறவர் முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே அவர்கள் பின்மாற்றமாய் போகாதபடி உம்முடைய வார்த்தைகள் அவர்களை விடுதலையாக்கட்டும். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. எல்லாரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் கருணா. இன்றைய நாளே ஆரம்ப ஜெபத்தை எடுத்தீர்கள், ஒரு பாடலை பாடுங்கள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபித்தீர்கள், ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் கையெட்டு செய்யும் காரியம் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் 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 ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர் கருணா. தொடர்ந்து சங்கீதம் வாசிக்க கேட்போம் கலையத்திலிருந்து. இன்றைய சங்கீதம் 63, பழைய ஏற்பாடு 707. சங்கீதம் 63, பழைய ஏற்பாடு பக்கம் 707. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உன்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்கள் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது சொட்டக நிலையிலே கழுகுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறே பூமியின் தாழ்வரங்கள் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். ஆமென். இதுவரை சங்கீதம் 63 கேட்டீர்கள். தொடர்ந்து நாங்கள்
ஊழியருக்காக ஜெயிப்போம். அதாவது சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே வார்த்தைக்குரிய ஊழியக்காரர்கள், உலகத்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்த ஊழியக்காரர்கள், அவர்கள் பரிசுத்த ஜீவியம் செய்து ஆண்டோரை நாமத்தை மயப்படுத்த வேண்டும் என்று தாகத்தோடு வந்த ஊழியக்காரர்கள், அவர்களுக்காக நாங்கள் பாடப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலும் வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலும் வார்த்தை குறித்த ஊழியக்காரர் அது பாதவடியிலே வச்சு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அந்த ஊழியக்காரர் நேரம் காலம் பார்க்காது ஓடோடி வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது சுவாமி, அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக ஒவ்வொரு உள்ளங்களும் ஊடுருவ செய்து சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, சங்கம வானொலி 24 மணி நேரம் விதைக்கிறோம், வார்த்தைகளை விதைக்கிறோம், பாடல்களை கொடுக்கிறோம், சாட்சிகளை கொடுக்கிறோம், கேள்வி நிகழ்ச்சியை கொடுக்கிறோம். காரணம், நீர் வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் தாகத்தோடு வாஞ்சியோடு நான் கையெட்டு செய்யும் காரியங்களை ஆசிரியக்கிற தேவனே, அந்த கிருபைக்கு நன்றி. ஐயா, இந்த சங்கம வானொலியை வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரன் சபைகளை படுகி பெரிய பண்ணும் சுவாமி, கிளச்சபையை சாபிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. அந்த சபை ஆண்டவரை நீர் அமோகமாக கத்தாவை வளர்ச்சியை கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். நீர் தெரிந்தெடுத்த ஊழியர்கள், இந்த சங்கம வானொலியை வார்த்தை கொடுக்க நீர் தேர்ந்தெடுத்தவர். ஒவ்வொரு ஊழியக்காரையும் கத்தாவை நீர் ஆசீர்வதியும், பொருளாதார தேவையை சந்தியும் சுவாமி. அந்த சபை பழுகி பெருக கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்மாலே முடியுமா ஆண்டவரே. ஐயா, நாமத்திலே வல்லமை உண்டு, வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வல்லமை எடுத்த ஊழியக்காரருக்கு நீரான் சுவாமி ஆணி பார்த்த கரத்தால் ஆசீர்வதியும். அவருடைய வார்த்தை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் வார்த்தையில் வேறு ஒன்றி கனியொடுக்கும் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றமைக்க வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காண்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, பயப்படதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, திகையாது கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென். இன்றைய நாளிலே நித்திய நிகழ்ச்சியிலே முதலாவது செய்தி